இன்றைக்கி நம்ம குக் வித் வரனால ராகி களி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானிலையில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ராகி மாவு தண்ணியில் நல்லா கலந்து கட்டி இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவை நல்லா தண்ணி கொதி வந்த உடனே சேர்த்துக்கணுங்க. தண்ணி கொதி வராமல் இந்த மாவை சேர்க்கக்கூடாது. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா இந்த மாவை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். ராகி களி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போது நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க, மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. அதே நேரத்தில் கைவிடாமல் கிண்டணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணுங்க. கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை சேர்த்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அருமையான ராகி களி ரெடி ஆகிடுங்க. ராகி களி காலையில் சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லது. நம்மளுக்கு நாளைக்கு ஃபுல்லாக தேவையான எனர்ஜி ஃபுல்லாக கிடைக்கும். இது நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரெசிப்பிங்க. இப்போது நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. சைடில் நல்லா எடுத்து விட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. அது ஒட்டவும் ஒட்டாது. நம்ம தண்ணி வச்சு இது களி கிண்ட தெரியாதவங்களுக்கு இது ஈஸியான மெத்தடுங்க. மண் சட்டியில் கிண்டுறதுனால கிண்டலாம். ஆனால் அது அடியில் நிறையா ஒட்டுங்க. அதுக்கு துடுப்பு வச்சு தான் கிண்டணும். இதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி வச்சுட்டு நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இந்த ராகி மாவில் பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க. நார்ச்சத்து, கால்சியம் அதிகமாக இருக்குங்க. நம்மளுக்கு பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த ராகி மாவு ரொம்ப நல்லது. இதில் மீன் குழம்போடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா களி நல்லா திரண்டு ரெடியாகி வருது பாருங்க. அடியில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாதுங்க. நம்ம ஊர் சைடு இட்லி தோசை சாப்பிட்ற மாதிரி இங்கே ஒசூர்லங்க 3 நேரமே களி தாங்க சாப்பிடுவாங்க. அவங்க அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுங்க இது. இப்போ பார்த்திங்கன்னா களி அழகாக நம்மளுக்கு திரண்டு வந்துருச்சு பாருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் தாங்க அருமையான நம்மளுக்கு ஆரோக்கியமான களி ரெடி ஆகிடும். இப்போ எல்லா மாவையும் எல்லா பக்கம் எடுத்து விட்டு நல்லா திரட்டு ஒரு 5 நிமிஷம் நான் சிம்லேயே வச்சு தாங்க இது வேக வைக்கணும். வச்சுட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு இந்த களி மேலே நல்லா தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி தெளித்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் வடை சட்டியில் இறக்க விட்டு நல்லா கிண்டி விட்டு வேக விடுங்க. இப்போ இந்த களியோட கருவாட்டு குழம்பு, கீரை குழம்பு, பருப்பு குழம்பு எல்லாமே வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக இதோட மீன் குழம்பு தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ராகி களிக்கும் மீன் குழம்புக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மூடி வச்சு வேக வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டுங்க. அந்த ஸ்டீமில் களி இன்னும் நல்லா வெந்து வருங்க. கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வெந்து வரணுங்க. இப்போ மூடி எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்க்கலாங்க களி வெந்திருக்கான்னு. நீங்கள் தண்ணியில் கை நனைச்சிட்டு தொட்டு பார்க்கணுங்க. கையில் ஒட்டவே கூடாது. சுத்தமாக களி ஒட்டவே கூடாது. அந்தளவுக்கு இருந்தால் தாங்க நம்மளுக்கு களி ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ராகி மாவு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா வேக வச்சு தாங்க சாப்பிடணும். இப்போ தொட்டு பார்த்தா கொஞ்சம் ஒட்டுதுங்க. அப்போ இன்னொரு 1 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வைக்கணுங்க. இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தா ஒட்டாத மாதிரி வரணுங்க. இப்போ லைட்டாக ஒட்டுறதுனால நான் திரும்ப மூடி போட்டு வேக வைக்க போகிறேங்க. மூடி போட்டுட்டு 1 நிமிஷம் அந்த ஸ்டீம்லேயே கூட வேகட்டுங்க. இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ களியும் நல்லா அருமையாக நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா கையில் ஒட்டவே இல்லைங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த களி நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த களியை ஒரு பவுலில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் நல்லா அழகாக வருங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படி கவுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக களி நல்லா உருண்டையாக வந்துடுங்க. இப்போ இதோட நம்ம வஞ்சர மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. முக்கியமாக பழைய மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. இப்போ இன்னும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.